ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கரண் விலாக்ஸ். இன்னைக்கு வந்து 16ஆம் தேதி. இப்போ டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 ஆகுது. நல்லா விடிஞ்சிடுச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் விடிஞ்சிச்சு. இப்போ வந்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸ்போர்ட்ஸ் டே நிறைய விளையாட்டுகள் வந்து யார் பெஸ்ட்டாக இருக்கிறா, எந்த இயர் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு அதிகமாக வந்து போகிறதில்ல. எல்லாத்தையும் வெளில இருந்து வேடிக்கை பார்க்குறதோட நிறுத்தினேன். ஆனால் இங்கே நிறைய பேர் எல்லாருக்கும் அந்த திறமை இருக்குன்ட்டு இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து ஓடி பார்க்க போகிறானுங்க. அதான் இப்போ நம்ம வந்து கிரவுண்டுக்கு போக போகிறோம். கிரவுண்டுக்கு போயிட்டு காட்டுறேன். கைஸ், பின்னாடி வந்து ஒரு பஸ் இருக்குல்ல, அந்த பஸ்ஸு வந்து இப்போ வந்து விசிட்டுக்கு கிளம்புது. கரெக்டாக வந்து ஒரு 7:30 கிளம்புது. உள்ள சாப்பாடு வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பேர் வந்துருக்கிறானுங்க, ஒரு 5 என்னை சேர்த்து ஒரு 6 பேர் வந்து வந்துருக்கிறானுங்க. என்னை சேர்த்து 6 பேர் வந்துக்கிறாங்களா, அதில் நான் வீடியோ எடுக்கிறேன். இங்கே ஒருத்தன் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்கிறான், அங்கே ஒருத்தன் எண்டிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டான். மிச்சம் இருக்கிறது 3 பேர் தான். இவனுக்குள்ளே போட்டி. ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போயிட்டு அவளுக்கு முன்னாடி ஓடுறான்டா, அது வேகமாக ஓடுறான். யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? யாரா ஜெயிச்சா? காலையில வளையற இடத்துல எறான்னா புடிங்கிருந்தா இது உனக்கு இப்போ ரேஸ் முடிச்சு உனக்கு சொல்றான் பாருங்க. அதுதான் பிரச்சனை. காலையில நான் எதுக்கு ஓடுனேன்? அப்புறம் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்கணும், வரலன்னு விட்டுரு விடாது. ஒன்று எடுத்துட்டு இல்லடா ஓடி பார்த்துருங்க. சொல்லு உன் பிரச்சனை என்ன? உன் பிரச்சனை என்ன? டைமிங் பார்ப்போம். லாஸ்ட் வர பின்னாடி வந்து வளையல முந்திட்டான். யாரு? விசுவா? ஓ, அவன் பின்ன ஓடுறான், அப்படிதான் ஓடுவான். லாஸ்ட் வரைக்கும் பின்னாடி வந்தானா, வளையல வந்து முன்னாடி ஓடன்ட்டானா. யார் ஃபர்ஸ்ட்? விஸ்வா தான். விஸ்வா ஃபர்ஸ்ட். விஸ்வா கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கப்பு தூக்குற அன்னைக்கு லைவோட வரோம் நாங்கள். இல்லை இல்லை, அதை கட் பண்ணிடு. லைவோட வர மாட்டோம், கையில் கப்போட வருவோம். நான் சொல்கிறேன்னா ஸ்போர்ட்ஸ் தான் சொல்லுங்கள். செஞ்சு எல்லாரும் கிரவுண்டுக்கு விளையாடுங்க. காலைல வந்து கிரவுண்டுக்கு ப்ராக்டிஸ் எடுங்க. வீட்டில் உட்காந்து நோட்ஸ் போடுறதும் ஸ்டோரி போடுறதும் ஆம்பளை தானே நினச்சிங்கன்னா அது கிடையாது. முயற்சி பண்ணுறது ஆம்பளை தானம். முயற்சி எடுங்க. காலையில் வரனாலே அவசியம் இல்லை, சாயந்தரம் டைம் கிடைக்கிற போது வந்து விளையாடுங்க 4 பேர் கூட. கேமை மதிங்க. ஆமாம், கூட ஆடுறவங்கள மதிங்க. கேமை மதிக்கணும். கேமை மதிக்காமல் இருந்தா பின்விளைவுகள் நிறைய. கேமை வந்து பின்விளைவு கொடுத்து விட்டுறோம் நம்ம விளையாடுற விளையாட்டு. என்ன நாங்கள் கொடுப்போம். இப்போ யார் என்னன்னு இது படா உள்ள படா உள்ள படா. எப்படி பேட்டன் வாங்கணும் செப்பல் போட்டு ஓடி போடுறா கோப்பே. நீங்க லாஸ்டா வாங்க போறதானே, அப்படி இல்லை கடைசியா முடியாது. ஆசை கொடுப்பேன். நானும் அங்க போனோம். லாஸ்ட் இங்க தான் நீங்க வரணும். மூணாவது விஸ்வானே அங்க போனோம். கோப்பி தானே மூணாவது. கருவுல சாஞ்சாப்லையா? கீழே வந்துட போற கவுல சாஞ்சு கீஞ்சுன்ட்டு நில்றா. எந்த பாக்ஸில் நிற்கிறா? அவன் ஓடி வருவான். நீ கரெக்டாக இதே மாதிரி இங்கே ஓரத்தில் நிற்படா. ஓரத்தில் தான் நிற்பான்னு நினைக்கிறேன். இந்த ஓரத்தில் நின்று உள்ளே வந்து வாங்கிட்டு போவேன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? அதான் எந்த இதில் நிற்கணும்னு கேட்டுக்கு. இங்கே பாரு, இந்த பாக்ஸ் இந்த அங்கே இருக்கு பாரு, 2வது அந்த கோடு அது வச்சுக்கோ. அதுக்குள்ளார வாங்கணும். வெளின்னு வரான்னு தெரிஞ்சா உடனே இங்கே பாரு, இப்படி இப்படி வச்சுக்கோ. கை இப்படி வச்சுக்கோ. வச்சுக்கிட்டே பிறனா கையில் இருக்கு. ஆனால்
ரன்னிங் கரெக்டாக வச்சிருவேன், நீ அதை பிடிச்சி டம்முன்னு. நீ ரன்னிங்ல ஆகணும். கொடுக்கும்போது நடுவில் இப்படி வச்சுக்கிட்டு அவன் கையை பாதி அடைச்சிட்டு இப்படி கொடுக்கூடாது. ஓடும்போதே இப்படி தொடையில லைட்டாக 2 அடி அடிச்சுக்கோ. அவன் விஸ்வாவுக்கு கார்னர்ல வரணும். ஓகேவா? 10 நீ வச்சா நான் இன்னொன்று என்ன சொல்லிட்டேன்னா, நான் வந்து ஒரே ட்ராக் வந்துடுவேன். நீ ட்ராக் மாறுறாத, அதே மாதிரி கொடுக்குற இடத்த விட்டு மாறி போயிடாத. ட்ராக் மாறக்கூடாது. நீ கொடுக்குற இடம் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஓடிடலாம் ஃப்ரெண்டு. ட்ராக்கை மாறினீங்க, முடிச்சு டைம் முடிச்சு இல்லை என்ன பிரச்சனை? வேடிக்கை பார்த்துனுங்கிறா. Athletes, on your mark, get set, go. ஐயோ இது ஸ்லோவா கிடையாது, இது ஃபாஸ்டா ஓடுறேன். நீ அடிக்கிறான்டா, ஸ்லிப் ஆகுறா. அடிக்கிறா மாதிரி ஓடுறதுல இல்ல வைக்கலாம் செய்வாங்க. அப்புறம் சுத்தா பரவாயில்ல. சரி வா ரீடேக்கு திரும்ப பயிற்சி எடுங்கடா வருண்டா. நீ ஒரு சைடு லேட் பண்றது முடிச்சுடா. நீ 100 டகுன்னு ஓட்டுருவானுவ. வீட்டுல வாங்குற நீ சோத்தங்க இல்லைன்னா அவங்க இப்படி நின்று இப்படி அடிக்கிறான் கொடுக்கும்போது நீ அடிக்கலாம் வேணாம். ஓடி அப்படி அழுத்து திருப்பி எனக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுவா மாத்திக்கிறேன். எனக்கு குத்து பழகுவா. நீ போய் நீ விஸ்வா கொண்டு போடு. கரெக்டாக கொடுத்துருக்கேன். இயர்ஸா ஓடிங்க வாங்கும்போது ட்ராக் மாறக்கூடாது. ட்ராக் மாற பார்த்துக்கலாம். கோபி நில்றா டேய். Athlete, on your mark, get set, go. ஓடி வாங்க. ஓ வீட்டு கூட உங்களுக்கு தேவையில்ல. உங்களுக்கு இதில் வச்சுக்க. இது 4 சீட்டுல ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டுலாம் அது 10 மீட்டருக்கு தான் அவன் வந்துடும். அப்போ டைம் நல்லா 40 அடிச்சானாக்கா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். எடுத்துகிட்டு போயிட்டு ஏன்னா கேர்வுக்கு அந்த பக்கமாக போய் சேர்த்துக்கணும்னா அப்படி ட்ராக் மாறுற மாதிரி இருக்குது. ட்ராக் மாறக்கூடாது. அதுக்கு தான் ரைட்டு லெஃப்ட்டு வந்து எக்ஸைஸ் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட்டில் நான் ஸ்டார்டிங் எடுத்துன்னு வரேன்னா லெஃப்ட் ஹேண்ட் பண்ணேன். முன்னாடி தான் நீ பார்க்கணும். பின்னாடி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ரன் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிக்குள்ளே ஒன்று க்ளோஸ் ஆகுதா, க்ளோஸ் ஆகக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் பண்ணிப்பேன். பாட்டுக்கு நீ லெஃப்ட்லேருந்து போயிடுவேன். அவன் வரவன் கொடுத்துட்டு அப்படியே ரைட் தான் ஆகணும். பின்னாடி ஓடி வரவங்களும் ட்ராக் மாறக்கூடாதான் சார். கொடுத்ததுக்கப்புறமும் கொடுத்துட்டு பின்னாடி உனக்கு பின்னாடி யாரும் முன்னாடி எல்லாருமே போயிட்டாங்கன்னா நீ உடனே போய்க்கலாம். சப்போஸ் உனக்கு பின்னாடி வரானாக்க இப்போ இந்த 3rd ட்ராக்ல வரா நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்ட, ஆனால் உனக்கு பின்னாடி அவங்க ஓடி நினைக்கிறான். அப்போ வந்து நீ அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணினா டிஸ்குவாலிஃபை. இதே பார்த்தீங்கன்னா இப்போ 100 மீட்டர் வந்து இதே வந்து 100 மீட்டர் வந்து ஓடி வரான்னு வச்சுக்கோங்க. 100 மீட்டரில் வந்து இப்போ 200 எடுத்துக்கோ. 200ல் கர்வில் வந்து கட் பண்ணால் டிஸ்குவாலிஃபைட் வந்து பண்ணணும். இதே ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராக் மாறி வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணலாம்.
டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் வந்து இப்போ இந்த கவு முடிக்கிறோம். இந்த கவுவில் இந்த ஸ்ட்ரைட்டில் வராது, அந்த ஸ்ட்ரைட் இந்த கவுவில் வரையும் இந்த ஓன் ட்ராக்லேயே வரும். அந்த ஸ்ட்ரைட் வந்த பின்னாடி என்ன பண்ணலாம், ட்ராக் மாறலாம் அலோட். பட்டு அதர் லைனுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த ட்ராக் மாதிரி இருந்தால் வந்து போகிறான்னா ஓகே. சம டிஸ்டன்ஸ் இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து அவன் ஃப்ரண்ட்டில் வந்துருக்கிறான்னாக்கா பிரச்சனை இல்லை. இதே நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில் இவனுடைய ஓன் ட்ராக்கில் இப்போ நான் இப்போ இப்படி வரேன்னு வச்சுக்கோ, அப்போ இவனால் வந்து இவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் நான் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ 400 வந்து மொதல் 2 பேர் மட்டும் தான் சார் ட்ராக்ல வரணும், 3ஆவது ஆள் வந்து ட்ராக் மாறிக்கலாம் தானே? ஒரே 100 மீட்டர் அங்கேருந்து ட்ராக்ல வரும். 100 மீட்டர் ஃபஸ்ட்டு 200 வந்து ஓன் ட்ராக், அதுக்கப்புறம் ரெண்டாவது 200 வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து நிதியாசம் வந்து கரெக்டாக கவ் வந்து கட் பண்ணுறான். அவன் லைனில் தான் போகிறானான்ட்டு செக் பண்ண போகிறானுவ. இப்போதைக்கு நம்ம காலேஜில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. என்னென்ன முடிஞ்சிருக்குன்னா கபடி, த்ரோபால், வாலிபாலு, ஷட்டில், கேரம், செஸ்ஸு, கிரிக்கெட்டு, இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் ரன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. 100 மீட்ரு அந்த மாதிரி ஏதோ இருக்குது, கொஞ்சம் முடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் வந்து பெண்டிங் இருக்குது ஸ்போர்ட்ஸ் டேக்காக. இப்போ வந்து அவன் நிதி ஓட போகிறான், பார்ப்போம். ரொம்ப ஓடாதீங்க. சூப்பர் நிதி, சூப்பர். நீ வாங்குற இடத்துல மட்டும் கரெக்டா பிடிச்சி நான் கொடுத்துருவேன். வேலைக்கு பாத்தியா இப்படிதான் ஓடணும். நிதி எப்படி வாங்கணும் பாத்தியா? அவனை யோசிக்காத, நீ ஓடு. அவன் எப்படினாலும் கொடுத்துருவான் உனக்கு. எப்படி வாங்கினானுங்க, ஒரு சைன் லேக் இல்லை, 0.5 சைன் லேக் இல்லை. இல்லை பியூரா தந்தானுங்களா? நான் வந்து ஒரு 2வது நீ ஓடந்து தெரியல. அவ்வளோதான். இப்போ வந்து ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ரூமுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு பொழுதுக்கு போட்டி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பாய் கைஸ்.